ஸோ எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் கோவிட் டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஆக்சுவலாக வந்திருந்தோம். ஸோ வந்த இடத்துல அப்படியே ஓகே வந்ததும் வந்துட்டோம். வெளியே வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு வீடியோஸாக பண்ணிட்டு இருக்காம ஒரு ரிவ்யூ வீடியோ ஒன்று ஷூட் பண்ணிடலாம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஹலோ guys, this is Cherry and welcome back to the channel. So சேனல் புதுசா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்றேங்க, இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்றேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய EcoSport டைட்டானியம் பிளஸ் ஸ்போர்ட்ஸ் மாடல் டீசல். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி கரெக்டா இப்போ தேர்ட் மந்த் மிட் ஆஃப் த தேர்ட் மந்த்ல போயிட்டு இருக்கு. 2.5 மாசம் ஆயிருக்கு கரெக்டா. அண்ட் கரெக்டா பாத்தீங்கன்னா 10,100 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் சர்வீஸ் வந்து விட போறேன். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா உடல 10,000 கிலோமீட்டர்ஸ்லயே விடணும். பட் ஆனா வந்து ப்ராப்ளம்ஸா போயிட்டு இருக்கனால வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் எதுவும் பண்ணவில்லை. ஸோ அப்படியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் பொறுமையா விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காரை பத்தின வந்து என்னுடைய ஓன் ஒப்பீனியன், என்னுடைய ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல இருக்க போது. லெட்ஸ் கெட் இன்டு டுடேஸ் வீடியோ. ஸோ நான் நிறையவே வந்து பாத்தீங்கன்னா பைக்ல வெளியே டிராவல் பண்ணிட்டே இருக்கனால வந்து கண்டிப்பா என்னுடைய ஸ்கின்னை வந்து நான் கேர் பண்ணி ஆகணும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எப்பவுமே வாவுடைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா பாராபன்ஸ், சிலிகான், சல்ஃபேட், ஆர்டிபிஷியல் கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ஹார்ஷான கெமிக்கல்ஸுமே கிடையாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் பிளான்ட் பேஸ்ட் இன்கிரீடியன்ஸ் மட்டும் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது ப்ரௌட்லி இந்தியன் ஓன்ட், மேட் இன் இந்தியா. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாவுடைய ஆன்டி ஆசிட் ஃபேஸ் வாஷ். இதுல வந்து பாத்தீங்கன்னா டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில், வந்து நீம் லீஃப், அது மட்டும் இல்லாம மல்பெரி பிளஸ் லிக்வரைஸ் எக்ஸ்ட்ராக்ட்ஸும் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆசினை கம்மி பண்ணும். அது மட்டும் இல்லாம வந்து பிளாக் ஹெட்ஸையும் ஒயிட் ஹெட்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்ல வைக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா வந்து 96.90% வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் மட்டும் தான் இருக்கு. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாவுடைய ஆன்டி ஆசிட் நீம் டீ ட்ரீ கிளே ஃபேஸ் மாஸ்க். இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து நீம் எக்ஸ்ட்ராக்ட், டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில், பென்டோனைட் அண்ட் ஜோஜோபா ஆயில் இதெல்லாமே இருக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ரிஃப்ரெஷ்டாவும் ரிஃபைண்டாவும் வச்சிருக்கோம். ஆக்ஷன் ப்ரோன் ஸ்கின்டாக வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கோம். நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபேஸ் மேல ஒரு லேயர் மாதிரி அப்ளை பண்ணிட்டு 15 நிமிஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிளைன் வாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 91.9% வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் மட்டும் தான் இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வாவுடைய ஆன்டி ஆக்ஷன் ஃபேஸ் சீரம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீம் லீஃப் ஆயில், டீ ட்ரீ ஆயில், ஹெவியர் லைம் ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட், காம்ப்ளெக்ஷனை வந்து பாத்தீங்கன்னா பிரைட்டன் பண்ணும். கொஞ்சம் எடுத்து டார்கெட்டட் ஏரியால மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து நீங்க மாய்ஸ்சரைசர் எது வேணா வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கலாம். சோ அது மட்டும் இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னா 97.8% வந்து நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் மட்டும் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு வாவுடைய ப்ராடக்ட்ஸ்ல வந்து ஒரு 6 விஷயம் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஹிமாலயன் பர்ன், ஹார்ஷான கெமிக்கல்ஸ் வந்து இதுல கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா உமர் எம்பவர்மெண்ட் வந்து ரொம்பவே நம்புறவங்க. முக்கியமான விஷயம் அனிமல்ல டெஸ்டே பண்ண மாட்டாங்க. அதை விட முக்கியமான விஷயம்னா வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்கிங். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. செரி vlogs அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 20% ஆஃப் கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி எனக்கு கார் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து மெஸ்ஸியா இருக்கணும். வந்து கிளீன் பண்ணல, எதுவும் பண்ணல. ஒயிட் கலர் காரை வந்து சீரியஸா மெயின்டைன் பண்றதுன்றது வந்து அவ்வளவு ஒரு ஈஸியான விஷயம் இல்லை. ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா கடுப்பாகுது. ஏன்னா ஒரு வாட்டியும் வந்து கிளீன் பண்ணிட்டு கழுவிட்டு வெளியே எடுத்துட்டு போயிட்டு ஒரு ரவுண்ட் ஓடிட்டு வரதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் பழைய மாதிரி அழுக்காயிருது. என்ன பண்ணுறது, மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம வந்து சீக்கிரமா வந்து கார்ல ராப்பிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் எப்ப பண்ண போறேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியல. காருடைய அட்வான்டேஜஸ் அது எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன். சோ ஃபர்ஸ்ட் விஷயம், மெயினான விஷயம், நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய ஒரு கன்சர்னா இருக்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து காருடைய மைலேஜ். கொஞ்சம் பெரிய காராவும் இருக்கணும், மைலேஜும் தரணும் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார் Ford EcoSportனே சொல்லலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆவரேஜ் வந்து 13.4 சம்திங் நம்ம தான் காட்டுது. பிகாஸ் வந்து கொஞ்சம் மாத்தி ஓட்டிட்டு இருக்கனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மைலேஜ் கம்மியா டிராப் ஆயிடுச்சு இப்போ ஃபுல்லாவே. பட் ஆனா வந்து யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா சிட்டில வந்து பாத்தீங்கன்னா 18+ தான் கொடுக்கும். அண்ட் ஹைவேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 20+ கண்டிப்பா வந்து கிடைச்சிரும். சோ அதுக்கு ஒரு போட்டோவும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருந்தேன். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா போடுறேன் பாருங்க. இப்போ நான் வந்து அந்த ஒரு ஸ்பீட்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும்போது எடுத்த போட்டோ அது. சோ மைலேஜ் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் டேங்க் பண்ணோம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 3,500 rupees ஆகும் ஒரு ஃபுல் டேங்க்கு. சோ ஃபுல் டேங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 800 கிலோமீட்டர்ஸ் பிளஸ் வந்து தாராளமா ஓட்டலாம். சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம் மத்த கார்ஸை கம்பேர் பண்ணும்போது. காருடைய ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா ஹைவேல வந்து க்ரூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார் எவர் ஐ ஹவ் ரிடன் ஆக்சுவலா. ஏன்னா வந்து அவ்வளவு ஒரு கண்ட்ரோல் வந்து காருடைய கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கும். ரோட்ல அந்த ரோட் கிரிப்பும் சரி, நம்மளுக்கு அந்த கான்பிடன்ஸ் லெவலும் சரி. சோ அதெல்லாமே வந்து செம்மையா இருக்கு ஆக்சுவலா கார்ல. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோலும் கொடுத்துருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஹைவேல அழகா க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணி வச்சிட்டோமா. க்ரூஸ் கண்ட்ரோலுடைய மேனுவல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டீரிங்ல தான் இருக்கும். சோ அதனால வந்து அழகா செட் பண்ணி வச்சிட்டோமா. பீஸ்ஃபுல்லா ஓட்டலாம். மைலேஜும் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா தரும் க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணிட்டு ஓட்டும் போது. டச்ல கால் வச்சிங்க இல்ல பிரேக்ல கால் வச்சிங்க அப்படின்னா உடனே வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் அடுத்த செகண்ட் வந்து கேன்சல் ஆயிடும். அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து செம்ம ஒரு ஃபீச்சர். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த கார்ல என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா லாக் பண்ணும்போது வந்து நம்ம ஒரு வாட்டியும் வந்து கீ எடுத்து வந்து பட்டன் பிரஸ் பண்ணணும் அப்படின்றதே இல்ல. நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெளியே அந்த ஹேண்டில் இருக்கு பாத்தீங்களா. சோ வந்து பாத்தீங்கன்னா சென்சார் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சோ வந்து நீங்க வந்து உங்களுடைய தம்பை மட்டும் வச்சு சும்மா ஒரு
இது பண்ணீங்கனாலே போதும், கார் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே லாக் ஆயிரும். அண்ட் அதே மாதிரி மறுபடியும் நீங்கள் தம்ம ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடும். ஸோ அந்த சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக பர்சனலாக இந்த காரில். ஆஃப் ரோடிங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக 4-wheel drive கார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா வந்து நம்ம பயங்கர ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆஃப் ரோடிங் அதெல்லாமே எடுத்துகிட்டு போகலாம். ஆக்சுவலாக அந்த கவை ப்ரோ கிட்ட இருக்கிற EcoSport இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த EcoSport வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாங்கள் அடிச்சு பிரித்து மேய்ஞ்ச ஒரு காரு. மீன்ஸ் எவ்வளோ பெரிய பள்ளமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு இதுவாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே வந்து அசால்ட்டாக ஏற்றி இறக்கிறதா இருக்கட்டும், ஆஃப் ரோடில் எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும். ஏன்னா வந்து அந்த பாடியோடைய பில்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த காரும் வந்து இந்த ஒரு வருஷனும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 2016 மாடல். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா 2020 மாடல். ஸோ மொத்தம் 2 EcoSport இருக்கு. 3வது EcoSport வந்தால் வரலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு இம்ப்ரெசிவான ஒரு கார். ஸோ என்னதான் கொஞ்சம் ஃபிளாஸ்லாம் இருந்தாலுமே வந்து நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு. ஸோ ஆஃப் ரோடிங்ல வந்து நம்ம வந்து எந்த விதமான ஒரு பயமே இல்லாமல் எடுத்துட்டு போகலாம், எது உள்ள வேணா எடுத்துட்டு போகலாம். பட் ஆனால் ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா காருடைய இனிஷியல் வந்து பிக்கப். ஸோ காரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த இனிஷியல் அந்த ஒரு பஞ்சு அந்த பவர் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய EcoSportல இருக்க மாதிரி இதில் இல்லை. BS6ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக டோட்டலாகவே கம்மி பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம், பிகாஸ் ஆஃப் கவர்மெண்ட் நார்ம்ஸ் அதெல்லாமே. ஸோ பழைய EcoSportல வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கிளச்சு விட்டவொடனே வந்து அப்படியே சீறி பாயும் காரு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளச்சு விட்டு கொஞ்சம் வந்து ஆக்சிலேட்டரில் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ ஆஃப் ரோடிங்க்குன்னு சொல்லிட்டு வந்து கேப்பபிளான ஒரு கார் தான் இது. ஆக்சுவலி இந்த பழத்தில் விட்டா மாட்டிக்குமோ, அதில் விட்டா மாட்டிக்குமோன்னு சொல்லிட்டு எதில் விட்டாலும் வந்து அழகாக எடுத்துகிட்டு வந்துனே இருந்துடலாம் காரை. ஏன்னா நான் நிறைய பயங்கரமாக ஓட்டுவேன், அப்படியே கார் இப்படி பறக்கும். EcoSportல வந்து 10,000 கிலோமீட்டர்ஸ் மேலே ஓட்டுனதுக்கு அப்புறமா வந்து கிளச் வந்து ஹார்ட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் எனக்கு வந்து பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே ஃபீலிங் இல்லை. கிளச்சாக இருக்கட்டும், ஸ்டேரிங் கண்ட்ரோலாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து ஒரு சாஃப்ட். மற்ற கார்ஸ் இப்போ நான் இந்த காரை ஓட்டிட்டு வேற காரை போய் ஓட்டுறேன் அப்படின்னா வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது இந்த காருமே. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டாக ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்க மாதிரி இருக்கு இந்த கார் ஓட்டுறது உண்மையாக சொல்லணும் அப்படின்னா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டீசல் வேரியன்ட். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள வந்து அந்த டீசல் இன்ஜினுடைய அந்த நாய்ஸ் எதுவுமே இருக்காது. ரொம்பவே அப்படியே வந்து ரொம்பவே ஒரு சட்டில்டான ஒரு ஃபீல் தான் இருக்கும். உள்ள உங்களுக்கு ஒரு டீசல் வண்டி ஓட்டுற மாதிரியே இருக்காது, ஒரு பெட்ரோல் வண்டி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. இப்போ வந்து அடுத்து டிஸ்அட்வான்டேஜஸ்க்கும் வருவேன். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் எல்லாத்தையுமே வந்து கிளியரா முடிச்சிடுறேன் ஃப்ரீயா. அதே மாதிரி மியூசிக் சிஸ்டமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான ஒரு மியூசிக் சிஸ்டம் ஆக்சுவலாக அதில் கொடுத்துருக்கிறது. ஸோ டிஸ்பிளேவும் சரி, ஆண்ட்ராய்டு கனெக்ட் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஃப்ளாலெஸ்ஸாக தான் ஒர்க் ஆகுது இப்போ வரைக்கும். அதில் வந்து எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் வந்ததே கிடையாது எனக்கு. கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துட்டு டிஸ்பிளேவுடைய டச் கண்ட்ரோல்ஸ், அந்த மியூசிக்கு அது எல்லாமே வந்து டோட்டலாக அந்த எலக்ட்ரானிக்ஸ் இது எல்லாமே லைட்டிங். அதே மாதிரி லைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேல நைட்டில் வந்து ரொம்பவே வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு லைட்டாக இருக்குது. நமக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இல்லாமல் ரொம்ப இதுவும் இல்லாமல் கரெக்டாக எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ லைட்டிங் விஷயத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு இது. காருடைய டாப் வந்து எவ்வளோ ஓட்டியிருக்கேன் அப்படின்னா வந்து 180. ஆக்சுவலாக 180 மேலே வந்து பார்த்தீங்கன்னா கார் போனது கிடையாது. கார் வந்து அதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு ஹோல் பேக் ஆன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே புல் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து 1 or 2 அப்படி வந்து ஏறி இறங்குமே தவிர ஸோ அதை தாண்டி வந்து போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வந்து நாங்கள் ரொம்ப ஒரு காலியான ஒரு யூசர் ஃப்ரீ ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டி பார்த்துருக்கோம். அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் போகுது. ஸோ வந்து டாப் வந்து நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. டாப்பாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து உங்களுக்கு அந்த ஒரு இனிஷியல் பஞ்சாக இருக்கட்டும், அது எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு தேர்ட் கியர் போட்டிங்க, தேர்ட் கியர் போட்டு நல்லா கச்சு விட்டு சூப்பராக ஓட்டினீங்க அப்படின்னா வந்து தேர்ட் கியரில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு பவர் ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் 4th கியர் வரும்போது 5th கியர் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேக் டு நார்மல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் காரு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மெயினான பார்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்க்கு வந்து வருவோம். ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா பழைய EcoSportக்கும் இதுக்கும் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா வந்து பேக் டிக்கி ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ வந்து அது வந்து பழைய மாதிரியே வச்சிருந்துடலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா வந்து நிறைய பெரிய பெரிய திங்ஸ்லாம் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து சஃபிஷியண்டாக கிடையாது ஸ்பேஸ். ஸோ அதே மாதிரி பின்னாடி லெக் ஸ்பேஸாக இருக்கட்டும், ஃப்ரண்ட்ல லெக் ஸ்பேஸாக இருக்கட்டும், ஒரு ரொம்ப வந்து இந்த பலேனோ அந்த மாதிரி காரில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேஸ் அதிகமாக இருக்க மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் வந்து காம்பேக்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் வெளியே இருந்து பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா கார் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி தெரியும் உங்களுக்கு. பட் ஆனால் வந்து உள்ள வந்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. சன்ரூஃப். ஸோ சன்ரூஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு வாட்டி வந்து மேலே ஏறினீங்க அப்படின்னா வந்து இந்த சைடில் வந்து ஒன்று வரும். இது வந்து எல்லா கார்லையும் இருக்கிற ப்ராப்ளமா இல்லைனா இதில் தானான்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு. சரி கரெக்டாக நீங்கள் லாக் பண்ணீங்க அப்படின்னா வந்து லாக் ஆகாது. ஸோ போயிட்டு முட்டிட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து லாக் ஆகிற அந்த ஒரு பார்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய்டும், இல்லைனா வந்து அது கீழே அமைங்கிடும். ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு வாட்டியும் வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் சன்ரூஃப் ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது. ஸோ அதே மாதிரி சன்ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கெல்லாம் நின்னெல்லாம் வந்து ஏற முடியாது. ஸோ
ஸோ இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதனால தான் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து வெளியே போய் நிற்கணும் அப்படின்னா வந்து இது மேலே தான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சன்ரூஃப்னு சொல்லிட்டு மற்றபடி வந்து யூஸ் பண்ணதுனால. ஸோ அடுத்தது வந்து மெயினான ஒரு விஷயம் என்னன்னா வந்து காரில் வந்து அந்த ஒரு இனிஷியல் பஞ்ச் இல்லாத காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா கார் பயங்கரமாக வந்து லேக் ஆகும். ஹில்ஸில் ஓட்டும் போது ஹில்ஸில் வந்து ஓட்டுறதுக்கு வந்து சத்தியமாக ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். ஏன்னா ஃப்ரண்ட் வீல் டிரைவ் அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் பேக்கில் ஸ்டெப்னி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப்னி டயரை. ஸோ அதனால வந்து வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் பேக்லேயே வந்து இருக்கும் போது வந்து ஃப்ரண்ட்ல வீல் ஸ்பின் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேக்ல வந்து அந்த அளவுக்கு வந்து பவர் கிடைக்காது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து ஹில்ஸ்ல ஏறும்போது ரொம்பவே ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பழைய EcoSportல வந்து பார்த்தீங்கன்னா பவர் அந்த இனிஷியல் பவர் பயங்கரமா இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா சர்றன்னு ஏறிடும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே வந்து EcoSportல ஒரு நிறைய பேர் ஏறி உட்காந்து ஹில்ஸ்ல ட்ரை பண்ணோம் பழைய EcoSportல 2016 மாடல்ல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆயிருச்சு. பட் 2020 மாடல்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தன் சோலோவா ஓட்டுறேன் அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏற மாட்டேங்குது காரு. ஸோ வந்து ஹில்ஸ்ல வந்து ரொம்பவே ஒரு பேட் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். ஸோ அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஹில் அசிஸ்டன்ஸ். ஸோ ஹில் அசிஸ்டன்ஸ்னா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கிளைம்பு ஏறுறோம், ஒரு அப்பில் ஏறுறோம் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சடனா வந்து பிரேக் பிடிக்கிறோம் மீன்ஸ் வந்து கிளச்சில் இந்த கால் எடுத்து கியர் போடுறோம் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய கார் பின்னாடி போவோம்ல. ஸோ அந்த மாதிரி பின்னாடி போகாம ஒரு 4 to 5 செகண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காலை அப்படியே வந்து ஹோல்டு பண்ணி வைக்கும். நம்ம பிரேக்ல கால் வைக்க வேண்டியதே இல்லை, அது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி வைக்கும் காரை. பட் அது வந்து பாத்தீங்கன்னா வந்து எனக்கு ப்ராப்பரா ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல. இந்த கம்ப்ளைண்ட் வந்து நான் வந்து ஃபோர்டுக்கு எடுத்துட்டு போயிட்டேன். பட் இருந்தாலுமே வந்து அவங்க அதை ரெக்டிஃபை பண்ணிலாம் பண்ணல. ஹில் அசிஸ்டன்ஸ் வந்து ப்ராப்பரா கிடையாது. அதே மாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து நிறைய பேர் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஓட்டுறாங்க, நிறைய பேர் ஆன்ல வச்சு ஓட்டுறாங்க. அது வந்து நான் வந்து அப்படியே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் விட்டேன். நான் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணல. பட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப்ல வச்சு ஓட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஒரு பவர் கிடைக்கிற மாதிரி அந்த ஒரு புல்லிங் பவர் இருக்க மாதிரி இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் பண்ணீங்க அப்படின்னா கார் அப்படியே வந்து உட்காருது, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தம் பிடிக்கணும் பார்த்தீங்களா. ஸோ அப்படியே வந்து உட்காந்துருது கார் அந்த ஹில்லாம் ஏறும்போது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஃபுல்லாக ஃபாக் ஆகுறது. என்னன்னா வந்து நம்ம இந்த நிறைய கார்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்டி ஃபாக்லாம் போறதுலாம் தேவையே இருக்காது. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபாக் ஆகாது. நீங்க வந்து ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஏசி ஆன்ல இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த அளவுக்கு ஃபாக் ஆகாது. பட் ஆனா இதுல இந்த கார்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஏனே தெரியல, அது எதனா ஏசி லீக் இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியல. நான் வந்து சர்வீஸ் வரும்போது செக் பண்ணிட்டேன், அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலுமே வந்து பயங்கரமா ஃபாக் ஆயிடும். அது ஒரு விஷயம் இருக்கு, ஃபாக் ஆகுது. அது வந்து என் கார்ல தான் இருக்கா, இல்லைன்னா வந்து நிறைய கார்ல வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா ஐடியா கிடையாது. ஸோ இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா வேற என்னென்ன இஷ்யூஸ் நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன்னா வந்து வேற எந்த ஒரு இஷ்யூஸுமே ஃபேஸ் பண்ண கிடையாது. ஐ எம் சூப்பர் ஹாப்பி ஆக்சுவலா இந்த கார் நான் வாங்கினதுல. பட் இந்த இஷ்யூஸ்லாம் வந்து எனக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல இருந்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த பவர் எல்லாமே அதே மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் பவர் டவுன் ஆயிருந்தா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு இது. பட் மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது எனக்கு இந்த கார்ல. அவ்வளோ ஹைவேல ஓட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கார். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டா இருக்கும் ஹைவேல ஓட்டும் போது. அந்த ஒரு டயர்ட்னஸ் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா ஃபீலே ஆகாது எவ்வளவு லாங் ஓட்டினாலுமே. ஏன்னா சீட்டிங் பொசிஷன் அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் இன்னொரு சின்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்க பார்ட்ஸ், இந்த சின்ன விஷயங்கள் பார்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. இந்த சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்றது அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து உடஞ்சிருது. ஸோ வந்து அதோடைய குவாலிட்டியில வந்து கொஞ்சம் ஃபோர்டு வந்து இறங்கிட்டாங்களோ அப்படின்ற ஒரு மாதிரி தோணுது. அது எனக்கு புரியல, அது என்ன கான்செப்ட்னு சொல்லிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மாத்தல. இதை காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இதை பாருங்க, நான் சும்மா இப்போ இதுதான் மாட்டினேன், கைண்டி வந்துருச்சு கையோட இது. ஸோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய நான் ரொம்ப ஹார்டாலாம் போடல, ஜஸ்ட் ஒரு நார்மலா பண்ணதுவே. ஸோ நான் வாங்கியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மாடல் ஆக்சுவலா. ஸோ ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 14.2 lakhs சம்திங் நினைக்கிறேன். ஸோ 14.2 lakhs. ஸோ 14,23,000 ஆக்சுவலா. ஸோ இப்போ இருக்கிற ஆன் ரோட் ப்ரைஸ் காருடைய ப்ரைஸ். எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து நான் எதுக்கு பலேனோ அந்த மாதிரி கார்லாம் எதுவும் வாங்கலாம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டு வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். அதெல்லாம் ஆல்ரெடி என் ஃப்ரெண்டு வச்சிருக்காங்க, அதுவும் அவங்க சஜஸ்ட் பண்ணது. ஸோ இதெல்லாம் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கார் வாங்கினேன். அப்புறம் தான் மைண்ட்ல இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டா அது மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட்ல இருந்தது. சடனாக வந்து பார்த்தீங்கன்னா அது இருந்து ஷிஃப்ட் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா EcoSport வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஈவன் இந்த இஷ்யூ அந்த பவர் இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆல் த கார்ஸ் நிறைய கார்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர ரீசன்ட் BS6ல கார் வர கார்ஸ் எல்லாத்தையுமே வந்து இருக்குன்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ இது வந்து என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா கார் வாங்கலாமா வேணாமா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் நீட்ஸ் ஆக்சுவலா. ஸோ உங்களுடைய நீட்ஸை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அந்த ஒரு விஷயம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓகே ஃபைன்,
நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து கார் பர்சன் கிடையாது, ரொம்பலாம் கார் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட மாட்டேன். பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ள போகிறதா இருக்கட்டும், ஸோ சிட்டி வைஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கார் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லாங் டிரைவ்ஸ்லாம் வந்து ஆப்வியஸாக நம்ம பைக் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்பஸ் தான். அந்த நிறைய வந்து இன்னும் ரிசர்ச் பண்ணுங்க. ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஓகேனா வாங்குங்க. நான் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து அப்படியே ஓப்பனாக சொல்லிட்டு உங்ககிட்ட என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்னென்ன வந்து அட்வான்டேஜஸ் இருக்குன்றத. ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். சீக்கிரமாக வந்து ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் ஆனால் வந்து லாக்டவுன் போட்டாங்க இப்போ மறுபடியும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில். ஸோ ஒன்ஸ் வந்து எல்லாமே செட்டில் டவுன் ஆகட்டும். செட்டில் டவுன் ஆனதுக்கப்புறமா வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுவோம் ட்ராவலிங்கை மறுபடியும். ப்ளீஸ் as usual just eat sleep ride and repeat that again guys. சேனல் புதுசா வந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுங்க. ப்ளீஸ் பை. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலா. ஸோ ஏர் பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சைட்லையும் கொடுத்துருக்கனால இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஏர் பேக்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வர ஒரு ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கவே இல்லை, இந்த பேசஞ்சர் சீட்ஸ்லேயே இருக்கட்டும் அங்கே எல்லாமே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து உட்காந்துருக்கவங்களுக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா வந்து இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ இதை தான் வந்து ஹோல்ட் பண்ணணும் அவங்க. ஸோ இதை பிடிச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே ஒன்று கொடுத்துருந்தா தான் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அது அந்த இடத்துல வைக்காம, ஸோ அது ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர்லி மிஸ்ஸிங். அது சொல்ல மறந்துட்டேன்.